ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெஸ்ட் எஜுகேஷன் அகாடமியிலேருந்து சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்ற லெசன்ல இருந்து நம்ம 3rd பார்ட் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 2 பார்ட்டு முடிச்சிட்டோம். இப்போ 3rd பார்ட்டில் நியூக்ளியர் ஃபிஷன்ல இருந்து பார்க்க போகிறோம். அதனுடைய டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். In 1939, German scientist Otto Hahn and F. Strassmann discovered that when a uranium nucleus is bombarded with a neutron, it breaks up into 2 smaller nuclei of comparable mass along with the emission of a few neutrons and energy. இதில் பார்த்தீங்கன்னா 1939ல் ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஆட்டோ ஹானும் அண்டு ஸ்ட்ராஸ்மேன் 2 பேரும் என்ன பண்ணாங்க, யுரேனியம் நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அந்த யுரேனியம் நியூக்ளியஸை நியூட்ரானை கொண்டு மோத வச்சு அதை வந்து 2 பிளவுகளா, அதாவது சம நிறையுள்ள 2 பிளவுகளா பிரிச்சாங்க. அப்ப பிரிக்கும் போது என்னாச்சுன்னா அதாவது ஃபியூ நியூட்ரான்ஸும் அண்ட் எனர்ஜியும் எமிட் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா, யுரேனியத்தை நியூட்ரானை கொண்டு தாக்கி 2ஆ பிளந்து அதுல என்ன பண்றாங்க, என்னென்ன வெளியேறுதுன்றத கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்ன வெளியேறுது, ஃபியூ நியூட்ரான்ஸும் அண்ட் எனர்ஜியும் வெளியேறுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா, this process of breaking up of a heavier nucleus into 2 smaller nuclei with the release of a large amount of energy and a few neutrons is called nuclear fission. அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஹெவியர் நியூக்ளியஸை நம்ம தாக்கி 2 ஸ்மாலர் நியூக்ளியா உடைச்சோம்னா, அதாவது ஸ்பிளிட் ஆச்சுன்னா, ஸ்பிளிட்னா அது பிரிகை அடையுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது பிளவுறுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அப்படி பிளவுறும் பொழுது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வெளியேறுது, அதோட கொஞ்சம் நியூட்ரான்ஸும் வெளியேறுது இல்லையா. இந்த நிகழ்வு தான் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்றாங்க. நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த நியூக்ளியர் ஃபிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்க. யுரேனியம் நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து யுரேனியம் 235. யூனா யுரேனியம், 235ன்றது அதனுடைய மாஸ் நம்பர். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். யுரேனியம் 235 எடுத்துக்கிட்டு அதோட நியூட்ரானை கொண்டு மோத வைக்கிறாங்க. நியூட்ரான் சிம்பிள் பார்த்தீங்கன்னா 0n1 இல்லையா. அப்போ மோத வைக்கும்போது 2 பார்ட்டா ஸ்பிளிட் ஆகும்னு நம்ம சொன்னோம். நியூட்ரானை கொண்டு பம்பார்ட் ஆகும்போது 2 பார்ட்டிகல்ஸா ஸ்பிளிட் ஆகுது இல்லையா, சேம் மாஸ் உள்ளதா. அது என்னன்னா பேரியம், பின்னா பேரியம், கேஆர்னா கிரிப்டான். அப்ப பேரியம் கிரிப்டான் அப்படின்னு 2 பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் ஆகுது. அதோட சேர்ந்து ஃபியூ நியூட்ரான்ஸும் அண்ட் எனர்ஜியும் ரிலீஸ் ஆகுது. ஓகேவா, எமிட் ஆகுது. அதுதான் அழகா இங்க எழுதியிருக்காங்க. இங்க நமக்கு பேராகிராஃப்ல சொன்னதை இங்க நம்ம எக்ஸாம்பிளா அழகா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, இது எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரியும் இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள நம்பர்ஸ் எல்லாமும் ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவலா இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு உள்ள நம்பருக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். அதை இப்ப நம்ம செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அட்டாமிக் நம்பர் வைஸா செக் பண்ணோம். அட்டாமிக் நம்பர்ல பாருங்க, லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்றது லெஃப்ட் சைடு. இங்க 92 யுரேனியத்துக்கு 92 அட்டாமிக் நம்பர் இருக்கு இல்லையா. அதே கீழே பாத்தீங்கன்னா நியூட்ரானுக்கு 0, அது வந்து சார்ஜ்லெஸ், அதனால 0. அப்ப 92 பிளஸ் 0 டோட்டலி 92 தான் இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடு பாத்தீங்கன்னா 56, 36, 0 இருக்கு. இப்ப வந்து 56 36 பாத்தீங்கன்னா 92 வரும். அப்ப ஈக்குவலா இருக்கு, பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனா இருக்கு இல்லையா. அதே மாதிரி டாப்லயும் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 235 யுரேனியம் மாஸ் நம்பர். இப்ப நியூட்ரானுக்கு பார்த்தோம்னா 1 இருக்கு இல்லையா. அப்ப 235யும் 1 ஆட் பண்ணோம்னா 236 வரும். அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 141 இருக்கு, 92 இருக்கு. இங்க நியூட்ரானுக்கு மேல 1 இருக்கு. இந்த 1 பாத்தீங்கன்னா இந்த 1 மட்டும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 236 வராது. ஆக்சுவலா இந்த இடத்துல 3 பார்ட்ஸ் ஆஃப் நியூட்ரான் இருக்கு. அப்ப 0n1 பிளஸ் 0n1 பிளஸ் 0n1 3 டைம்ஸ் எழுதி நம்ம ஆட் பண்ணும்போது இந்த 1 வந்து 3 ஆயிடும் இல்லையா. அப்ப 3 இதுல ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 236 வந்துடும். ஓகேவா, 141 பிளஸ் 92 பிளஸ் 3 அப்படின்னு ஆட் பண்ணும்போது 236 அப்படின்னு நமக்கு ஈக்குவல் ஆயிடும். அப்ப இது வந்து ஒரு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்ன்றது நம்ம கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக இந்த மெத்தட். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா the average energy released in each fission process is about 3.2 into 10 to the power of minus 11 joule. 11 joule அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது மாதிரி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்விற்கும்
அந்த ஃபிஷன் இருக்கு இல்லையா, ஃபிஷன் ரியாக்ஷன்லயும் 3.2 into 10 to the power of -11 ஜூல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அது இந்த பிக்சர்ல அழகா பாருங்க புரியும். இப்ப இங்க இது வந்து பாத்தீங்கன்னா யுரேனியம் 92 யுரேனியம் அப்படின்னு போட்டிருக்காங்க. 92ன்றது உங்களுக்கு தெரியும், அது அட்டாமிக் நம்பர். இந்த யுரேனியத்தை நம்ம என்ன கொண்டு மோத வைக்கிறோம், நியூட்ரானை கொண்டு மோத வைக்கிறோம். ஓகேவா, இங்க சைட்ல என்னன்னு போட்டிருக்காங்களே அது நியூட்ரான். இங்க வந்து மோதுது. மோதின உடனே அது என்னவா ஸ்பிளிட் ஆகுதுன்னு பார்த்தோம், 2 பார்ட்டா. அதாவது பேரியம் ஒன்னாவும் கிரிப்டான் ஒன்னாவும் நமக்கு ஸ்பிளிட் ஆகுது. அதான் இங்க நம்ம மேல பாருங்க BA அப்படின்னு போட்டுருக்காங்க. அதனுடைய அட்டாமிக் நம்பர் 56, மாஸ் நம்பர் 141. அதே மாதிரி கிரிப்டான் 36, 92 மாஸ் நம்பர் இல்லையா. அதோட சேர்ந்து இந்த ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பார்த்தோம், முன்ன பார்த்த ஈக்குவேஷன்ல கிரிப்டான் 3 இது கிரிப்டானும் பேரியமும் வருது. அதோட சேர்ந்து 3 பார்ட்ஸ் வந்து எவ்வளவு என்ன வருது, நியூட்ரான் வெளியேறுதுன்னு பார்த்தோம். 1 2 3 நியூட்ரான்ஸ் வெளியேறுது. அப்புறம் சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, அதை இங்க மென்ஷன் பண்ணல. ஓகேவா, இப்ப புரியுதுங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ். அதாவது ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ்னா அந்த பிளவுக்கு உட்படுதுன்னு சொன்னோம் இல்லையா, அது எது எது ஃபிஷனபிளா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எக்ஸாம்பிளோட. A fissionable material is a radioactive element which undergoes fission in a sustained manner when it absorbs a neutron. It is also termed as fissile material அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன, ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து ஃபிஷனபிள் மெட்டீரியலா இருக்குது. அதுல பார்த்தோம்னா எது எது நியூட்ரானை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நமக்கு ஃபிஷன் ஆகுதோ அது எல்லாமே ஃபிஷில் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா, ஃபிஷில் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபிஷில் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நமக்கு யுரேனியம் 235. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா புளுட்டோனியம். இந்த PU அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து புளுட்டோனியத்தினுடைய சிம்பல். இதுலயே புளுட்டோனியம் 239 இதுக்கு எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி புளுட்டோனியம் 241 இதுக்கு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா, அதுதான் இந்த இடத்துல 2. இது வந்து யுரேனியம், இது வந்து புளுட்டோனியம். புளுட்டோனியத்துல 2 பார்ட்டிகல்ஸ், அதாவது வேரியேஷன் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் உள்ள 2 புளுட்டோனியமும் இதுல இன்வால்வ் ஆகுது, ஃபிஷனபிள் மெட்டீரியலா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் வந்ததுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஐசோடோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேம் அட்டாமிக் நம்பர் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, ஐசோடோப். அப்ப புளுட்டோனியம் ஐசோடோப்னு கூட நம்ம சொல்லலாம் இதை. அப்ப நெக்ஸ்ட் பாருங்க, ஆல் ஐசோடோப்ஸ் ஆஃப் யுரேனியம் டு நாட் அண்டர்கோ நியூக்ளியர் ஃபிஷன் when they absorb a neutron. இப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, புளுட்டோனியம் வந்து ஒரு ஐசோடோப், அது பிளவுக்கு உட்பட்டு ஃபிஷனபிள் மெட்டீரியலா யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனா எல்லா ஐசோடோப்பும் இதே மாதிரியே நியூட்ரானை அப்சர்வ் பண்ணிட்டு இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது, இதே மாதிரி ஈடுபடாது எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்ப வந்து நேச்சுரல் யுரேனியம் எடுத்துக்கிறாங்க. கன்சிஸ்ட் ஆஃப் 99.28% ஆஃப் 92 யுரேனியம் 238. இப்போ வந்து நேச்சுரலா யுரேனியம் வந்து நமக்கு 99.28% நேச்சுரலாவே கிடைக்குது. எந்த யுரேனியம்னு பார்த்தோம்னா யுரேனியம் 92, அதனுடைய மாஸ் நம்பர் வந்து 238 இருக்கிற யுரேனியம். ஓகேவா, அண்ட் 0.72% ஆஃப் யுரேனியம் 92 235. யுரேனியம் 235 வந்து 0.72% கிடைக்குது. யுரேனியம் 238 வந்து 99.28% நமக்கு நேச்சுரலாவே கிடைக்குது இல்லையா. ஆஃப் தீஸ் டூ யுரேனியம் 238 டஸ் நாட் அண்டர்கோ ஃபிஷன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த யுரேனியம் 238 வந்து இவ்வளோ அமௌண்டா நமக்கு கிடைச்சாலுமே அது என்ன இன்வால்வ் ஆகாது, டஸ் நாட் அண்டர்கோ ஃபிஷன், ஃபிஷன் பிளவுக்கு உட்படாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதாவது ஃபிஷனபிள் மெட்டீரியலா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வேரஸ் யுரேனியம் 235 undergoes fission. Hence, uranium 235 is a fissionable material and uranium 238 is non-fissionable அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இது நல்லா நோட் பண்ணிக்கிங்க. யுரேனியம்ன்றது காமனா நமக்கு தெரியும். அதுல யுரேனியம் ஐசோடோப்பா இருக்கிற 235 வந்து undergoes fission. பட் 238 வந்து இஸ் நான் ஃபிஷனபிளா இருக்கு. ஓகேவா, அதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது. நெக்ஸ்ட், தேர் ஆர்
some radioactive elements which can be converted into fissionable material. They are called as fertile materials. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா some radioactive elements வந்து சில சமயம் அந்த பிளவுக்கு உட்படாததா இருக்கும். அதை கூட நம்ம என்ன செய்யலாம், பிளவுக்கு உட்படுறதா மாற்ற முடியும். அப்படி மாற்ற முடிகிற அந்த மெட்டீரியல்ஸ்லாம் ஃபர்டைல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யுரேனியம் 238, அப்புறம் தோரியம் 232, நெக்ஸ்ட் புளுட்டோனியம் 240. ஓகேவா? இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபர்டைல் மெட்டீரியல்ஸ்க்கு. நெக்ஸ்ட் செயின் ரியாக்ஷன். செயின் ரியாக்ஷன்ல பார்த்தோம்னா a uranium nucleus, uranium 235, when bombarded with a neutron, undergoes fission, producing 3 neutrons. These 3 neutrons in turn can cause fission in 3 other uranium nuclei present in the sample, thus producing 9 neutrons. These 9 neutrons in turn may produce 27 neutrons and so on. This is known as chain reaction. ஓகே, வாட் இஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, யுரேனியம் நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, யுரேனியம் நியூக்ளியஸை நம்ம என்ன பண்றோம், நியூட்ரான் வச்சு பம்பார்ட் பண்றோம். பம்பார்ட் பண்ணும்போது எத்தனை நியூட்ரான்ஸ் நமக்கு கிடைச்சதுன்னு நம்ம அந்த ஈக்குவேஷன்ல பார்த்தோம், 3 நியூட்ரான்ஸ் கிடைச்சதுன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த 3 நியூட்ரான்ஸும் இன்னும் 3 யுரேனியத்தினுடைய நியூக்ளியை பார்ட்டிகல்ஸை போய் அட்டாக் பண்ணக்கூடியது, அதாவது பம்பார்ட் பண்ணி இன்னும் புதுசா 3 நியூட்ரான்ஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 3 நியூட்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்கிற அந்த 3 நியூட்ரான்ஸ் இன்னும் 3 நியூட்ரான்ஸ் போது என்ன ஆகும், மல்டிபிளிகேஷன் மாடல்ல போகும் இல்லையா. 3 3s are 9 அப்படின்ட்டு போகும். அப்ப அந்த 9ம் திரும்ப அந்த 9 யுரேனியத்தினுடைய நியூக்ளியை அட்டாக் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்ப 27 உருவாகும் இல்லையா. 27 டைம்ஸ் நியூட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. அதுக்கப்புறம் இதே மாதிரி கண்டினியூவா தொடர்ச்சியா என்ன பண்ணும், செயின் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதனாலதான் திஸ் இஸ் நோன் அஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, a chain reaction is a self propagating process in which the number of neutrons goes on multiplying rapidly almost in a geometrical progress. அதாவது இந்த செயின் ரியாக்ஷன் வந்து செல்ஃப் ப்ரொபகேட்டிங் ப்ராசஸ்ல, அதாவது தானாவே பரவுது இல்லையா. அதனால தானாவே பரவி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், நிறைய நியூட்ரான்ஸை எப்படி பெருக்கம் அடைய செய்யுதுன்னா மல்டிப்ளையிங் மெத்தட்ல அதாவது பெருகிட்டே போகுதுல, அந்த மெத்தட்ல இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 2 kinds of chain reactions are possible. 2 types இது இருக்குதுன்னு சொல்றாங்க. என்னன்னா controlled chain reaction and uncontrolled chain reaction அப்படின்னு இந்த chain reaction 2 types இருக்கு. இப்ப chain reactionல 2 types இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. controlled chain reaction ஒன்னு and another one வந்து uncontrolled chain reaction அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது controlled chain reaction. In the controlled chain reaction, the number of neutrons released is maintained to be 1. அதாவது இந்த கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன்ல என்னன்னா, நிறைய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வெளியேறும் இல்லையா, அதுல கரெக்டா ஒரே ஒரு நியூட்ரான்ஸ் மட்டும் வெளியேற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க. திஸ் இஸ் அச்சீவ்டு பை அப்சர்விங் த எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் வித் நியூட்ரான் அப்சர்வர். அப்ப வந்து அப்சார்பிங், அதாவது எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து நியூட்ரான் அப்சார்பர் கொண்டு அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அப்சார்பர் லீவிங் ஒன்லி 1 நியூட்ரான் டு ப்ரொடியூஸ் ஃபர்தர் ஃபிஷன். அப்ப அந்த ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கிற மாதிரி ஒரே ஒரு நியூட்ரானை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரியான செட்டிங் அங்க பண்ணி வச்சிடுறாங்க. ஓகேவா, அதுதான் அங்க கொடுத்துருக்காங்க. அப்ப thus the reaction is sustained in a controlled manner. அதாவது அதே மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. The energy released due to controlled chain reaction can be utilized for the constructive purpose. அதாவது இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுது இல்லையா, அப்ப அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுறத அது வந்து கரெக்டா அது கண்ட்ரோலா அந்த செயின் ரியாக்ஷனை உருவாக்காம கரெக்டா ஒரு நியூட்ரான்ஸ் மட்டும் வெளியேறி அதனுடைய செயினை
கண்டினியூ பண்ற மாதிரியான செட்டிங் அங்க அமைச்சிட்டு கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் இஸ் யூஸ்டு. இப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற இந்த செயின் ரியாக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, யூஸ்டு இன் எ நியூக்ளியர் ரியாக்டர்லயும் டு ப்ரொடியூஸ் எனர்ஜி இன் எ சஸ்டைன் அண்ட் கண்ட்ரோல்டு மேனர். அதாவது இப்படி இந்த கண்ட்ரோல்டா இருக்கிற இந்த செயின் ரியாக்ஷன் வந்து எதுக்கு முக்கியமா பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நியூக்ளியர் ரியாக்டர்ல பயன்படுது. அதான் சொல்றாங்க, அணுக்கரு உலையில இதை தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அதான் அதுல மெயின் பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அன்கண்ட்ரோல்டு பார்க்கலாம். அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். In the uncontrolled chain reaction, the number of neutrons multiplies indefinitely and causes fission in a large amount of fissile material. This results in the release of huge amount of energy within a fraction of a second. This kind of chain reaction is used in the atom bomb to produce an explosion. ஓகேவா, இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனா அதுலயே நமக்கு மீனிங் புரிஞ்சிடுது. நியூட்ரான்ஸ் வந்து மல்டிப்ளைஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, பெருக்கம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லாம அதை அந்த ரியாக்ஷன் நடக்குது. ஓகேவா, ஒரு கண்ட்ரோலே இல்லாம அந்த ரியாக்ஷன் நடக்குது. அப்ப கண்ட்ரோலே இல்லாமனா நிறைய நியூட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த நியூட்ரான்ஸ் போய் இன்னும் அதனுடைய யுரேனியத்தினுடைய நியூக்ளியை தாக்கும். அப்புறம் இன்னும் நிறைய நியூட்ரான்ஸ் பெருக்கம் அடைஞ்சிட்டே மல்டிப்ளை மெத்தட்ல ப்ரொடியூஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது அதனுடைய ரிசல்ட் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆயிடும் வித்தின் எ செகண்ட்லயே. அதாவது ஒரு செகண்ட்லயே நிறைய எனர்ஜியை அது வேஸ்ட் பண்ணக்கூடிய ரியாக்ஷனா இருக்குது. அதனால இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த கைண்ட் ஆஃப், அதாவது என்ன கைண்ட் ஆஃப் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் இந்த டைப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டம் பாம் இருக்கு இல்லையா, அதை வெடிக்க வைக்கிறதுல இந்த நிகழ்வு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இப்ப இந்த பிக்சரை பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனுக்கான பிக்சர் தான் இது. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு நியூக்ளியஸ நம்ம தாக்குறோம். ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த சப்ஸ்டன்ஸை தாக்குறோம். யுரேனியமா இருக்கலாம், வேற ஏதோ ஒண்ணு தாக்குறோம். தாக்கும்போது எதை கொண்டு தாக்குறோம், நியூட்ரானை இதை மோத வைக்கிறோம் இல்லையா, பம்பார்ட் ஆகுது. பம்பார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன ஆகுது, 3 times ஆஃப் நியூட்ரான்ஸ் கிவ் ஆகுது. இந்த 3 times ஆஃப் நியூட்ரான்ஸ்ல ஒவ்வொரு நியூட்ரானும் இன்னொரு ஒரு எலமெண்ட்டை போய் தாக்குது, மோதுது, பம்பார்ட் பண்ணுது. அப்ப இது திரும்ப 3 திரும்ப கிரியேட் பண்ணும். அப்ப இந்த 3 இன்னும் 3 கிரியேட் பண்ணுது. இதே மாதிரி கண்ட்ரோலே இல்லாம என்ன ஆகுது, மல்டிப்ளை மெத்தட்ல பெருகிக்கிட்டே போகுது. பெருகிறது இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆட்டம் பாம் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் critical mass. Critical mass போது during a nuclear fission process about 2 to 3 neutrons are released, but all these neutrons may not be available to produce further fission. Some of them may escape from the system, which is termed as leakage of neutrons, and some may be absorbed by the non-fissionable materials present in the system. These two factors lead to the loss of neutrons. To sustain the chain reaction, the rate of production of neutrons due to nuclear fission must be more than the rate of its loss. This can be achieved only when the size of the fissionable material is equal to a certain optimum value. This is known as critical mass. இப்ப இந்த கிரிட்டிக்கல் மாஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் நடக்குது இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல 2ல இருந்து 3 நியூட்ரான்ஸ் வரைக்கும் ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகுற எல்லா நியூட்ரான்ஸுமே மறுபடி ஒரு என்னவா ஆகாது, மறுபடியும் போய் ஃபிஷன் ரியாக்ஷன்ல எல்லாமே ஈடுபடும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்றாங்க. சில நியூட்ரான்ஸ் வந்து எஸ்கேப் ஆயிடும், எஸ்கேப் ஆகி லீக்கேஜ் ஆகி வெளியேறிடும், அதான் லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்றாங்க. சம் வந்து அப்சர்வ் பை த நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ். நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ் அல்லது என்ன பண்ணிடுமா, அப்சர்வ் ஆயிடும், அது அப்சர்வ் பண்ணிக்கும். அப்ப இந்த 2 ஃபேக்டர்ஸுமே என்ன பண்ணுது, லாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் தான் உருவாக்குது. அதனால நியூட்ரான்ஸ் தான் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா,
அப்ப அது லாஸ் ஆகுறதுனால இப்ப இந்த ரியாக்ஷன் வந்து கண்டினியூவா நடக்கணும் அப்படின்னா, இந்த செயின் ரியாக்ஷன் கண்டினியூவா நடக்கணும் அப்படின்னா, அந்த லாஸ் ஆகுது இல்லையா நியூட்ரான்ஸ், அந்த லாஸ் ஆகுற நியூட்ரான்ஸை விட அதிகமான நியூட்ரான்ஸ் வந்து அந்த அதாவது தொடர் வினையில ஈடுபடுறது அதிகமான நியூட்ரான்ஸா இருக்கணும். அதனாலதான் அது வந்து என்ன ஆகும், செயின் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப this can be achieved only when a size of fissionable material is equal to certain optimum value. This is known as critical mass அப்படின்றாங்க. அதாவது இந்த ஃபிஷனபிள் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த ஃபிஷனபிள் மெட்டீரியலினுடைய மாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கணும், ஆப்டிமம் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருக்கிற அந்த நிறை தான் கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Then the minimum mass of fissile material necessary to sustain the chain reaction is called critical mass, symbol Mc. Then it depends on the nature, density and the size of the fissile material. இதுல பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த செயின் ரியாக்ஷன் நடைபெறதுக்கு தேவைப்படுற மினிமம் மாஸ் ஆஃப் ஃபிசில் மெட்டீரியல், அதாவது குறைந்தபட்ச ஃபிசில் மெட்டீரியல் எவ்வளவோ அதனுடைய மாஸ் இருக்கு இல்லையா, அந்த மாஸ் தான் கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர், டென்சிட்டி அண்ட் த சைஸ் ஆஃப் ஃபிசில் மெட்டீரியல். இது எதை சார்ந்து இருக்குன்னா, அதனுடைய நேச்சர், டென்சிட்டி அண்ட் த சைஸ் ஆஃப் ஃபிசில் மெட்டீரியல். நெக்ஸ்ட், இஃப் த மாஸ் ஆஃப் ஃபிசில் மெட்டீரியல் இஸ் லெஸ் தென் த கிரிட்டிக்கல் மாஸ், it is termed as subcritical. Suppose if the mass of fissile material is more than the critical mass, it is termed as supercritical. ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிரிட்டிக்கல் மாஸை விட அந்த ஃபிசில் மெட்டீரியல் வந்து லெஸ்ஸா இருந்ததுன்னா அதனுடைய டேர்ம் வந்து என்ன சொல்றாங்கன்னா சப்கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் கிரிட்டிக்கல் மாஸை விட அதிகமா அந்த ஃபிசில் மெட்டீரியலுடைய மாஸ் இருந்ததுன்னா அந்த டேர்ம் வந்து சூப்பர் கிரிட்டிக்கல். ஓகேவா? நெக்ஸ்ட், ஆட்டம் பாம். The atom bomb is based on the principle of uncontrolled chain reaction. In an uncontrolled chain reaction, the number of neutrons and the number of fission reaction multiply almost in the geometrical progression. This releases a huge amount of energy in a very small time interval and leads to an explosion. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்டம் பாம் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அன்கண்ட்ரோல்ட் செயின் ரியாக்ஷன், அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் ஆட்டம் பாம் செயல்படுது அப்படின்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்டு அப்படின்றதுனால அதனுடைய செயின் ரியாக்ஷன் என்ன இருக்கும், எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் இல்லையா. எந்த மெத்தட்ல நம்ம பார்த்தோம், மல்டிப்ளை மெத்தட்ல. மல்டிப்ளைனா பெருக்கம் அடைஞ்சிட்டே போகுது. பெருக்கம் அடைஞ்சிட்டேன்னா அது ஃபிஷன் வந்து கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மெத்தட்ல பார்த்தோம். அதனால இது வந்து என்ன பண்ணும்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ஸ்மால் டைம்லயே, கொஞ்சம் டைம் ஆஃப் இன்டர்வல்லயே அது கிவ் பண்ணும். அது வந்து ஸ்மால் டைம் இன்டர்வல்லே என்ன பண்ணும், பெரு வெடிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர். ஆட்டம் பாம்புடைய ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம். An atom bomb consists of a piece of fissile material whose mass is subcritical. This piece has a cylindrical void. It has a cylindrical fissile material which can fit into this void and its mass is also subcritical. When the bomb has to be exploded, this cylinder is injected into the void using a conventional explosive. Now, the two pieces of fissile material join to form the supercritical mass, which leads to an explosion. இதுல அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல ஒரு பீஸ் வச்சிருக்காங்க இல்லையா, அது உள்ள பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷில் மெட்டீரியலை உள்ள ஃபிட் பண்ணி வச்சிருவாங்க. அந்த ஃபிஷில் மெட்டீரியல் எப்படிப்பட்டதா இருக்கும், சப்கிரிட்டிக்கல் உள்ள அந்த ஃபிஷில் மெட்டீரியலா இருக்கும். அதாவது அந்த எம்டி சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள வந்து இன்னொரு பீஸ் ஆஃப், அதாவது அது ஒரு பீஸ், இன்னொரு பீஸ் ஆஃப் வந்து ஃபிசில் மெட்டீரியல் ஒன்று வச்சாங்க இல்லையா, அது ரெண்டும் பொருந்துற நேரத்தில் அந்த டூ பீசஸும் என்ன பண்ணணும், அந்த அதில் வந்து ஜாயிண்ட் ஆகி
பொருந்தி அது என்னவா ஃபார்ம் ஆகும்னா சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ் அது உருவாக்கும். அந்த சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ் உருவாக்கும் போதுதான் ஒரு பெருவெடிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. During this explosion, tremendous amount of energy in the form of heat, light and radiation is released. A region of very high temperature and pressure is formed in a fraction of a second along with the emission of hazardous radiation like gamma rays which adversely affect the living creatures. This type of atom bombs were exploded in 1945 at Hiroshima and Nagasaki in Japan during World War II. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோ பாம் வெடிச்சதுன்னா என்ன வெளியேறுது அப்படின்றாங்க. tremendous amount of energy in the form of heat, light and radiation எல்லாமே ரிலீஸ் ஆகுது இல்லையா. அதுக்கப்புறம் இன்னும் ரிலீஸ் ஆகுதுன்னா ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இது எல்லாமே வெளியேற்றுது. அப்ப என்ன ஆகுது, நிறைய அழிவு ஏற்படுது. அப்படி உருவாக்குற அந்த ரேடியேஷன் என்ன ரேடியேஷன்னா அந்த காமா ரேஸ் தான் அதிக அளவு கிரியேட் பண்ணுது அப்படின்றாங்க. 1945 நடந்த வேர்ல்டு வார்ல ஹீரோஷிமா நாகசாகிக்கு போடப்பட்ட குண்டு இந்த டைப் ஆஃப் பாம் தான். டூ யூ நோ பார்க்கலாம். எலக்ட்ரான் வோல்ட் இஸ் த யூனிட் used in nuclear physics to measure the energy of small particles. It is nothing but the energy of one electron when it is accelerated using an electric potential of 1 volt. அதுதான் இங்க கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. 1 electron volt equal to 1.602 into 10 to the power of minus 19 joule. 1 million electron volt எவ்வளவு இருக்குன்னா 1 million electron volt equal to 10 to the power of 6 electron voltக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இது ஹை, இது அதிகம் இல்லையா. இவ்வளோ எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு இந்த 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னும் போது அப்ப அது ஃபர்ஸ்ட் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் அமௌண்ட் ஆஃப் அந்த ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா அதை மெஷர் பண்றதுக்கு தான் அந்த எலக்ட்ரான் வோல்ட். அதை விட எக்ஸ்ட்ராவா 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 10 to the power of 6 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அதனால அது என்னது மெகா எலக்ட்ரான் வோல்ட். The energy released in a nuclear fission process is about 200 milli electron volt. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ல சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அந்த ஈக்குவேஷன்ல பார்த்திருக்கோம் இல்லையா. அது எவ்வளோன்னு இங்க கரெக்டா கொடுத்திருக்காங்க 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீதி லெசனை நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.